73,000க்கு வாங்கியிருக்கு. சென மாடு 78க்கு முடிச்சோம். ஃபைனலாக வந்து 75க்கு முடிச்சோம். 70 சொல்லி 60. 50,000க்கு வாங்கினாங்க. ஆத்தூர்ல இருந்து வரோம். என்னோட வெற்றிக்கு நான் வெற்றி அடைவேன் கண்டிப்பா. அந்த வெற்றிக்கு பின்னாடி காரணம்னா என் நண்பனா தான் இருப்பான். வந்து எனக்காக யாருமே அந்த மாதிரி ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நண்பன் நான் பார்த்த வரைக்கும். ஆனா வந்து ஏதோ ஒரு சில இடத்துல தான் வருவாங்க. ஆனா எனக்காக இன்னை வரைக்கும் ஒரு சின்ன வேலையில இருந்து எந்த வேலை சொன்னாலும் தட்டாம இப்படி ஒரு செய்யற நண்பன் கிடைக்க யாருக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கமுங்க. நம்ம இன்னைக்கு ஈரோடு கருங்கல்பாளைய சந்தையில இருக்கோம். ஆமாங்க. சரி, இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படிங்கண்ணா இருந்தது? இந்த வாரம் சந்தை நிலவரம் போன வாரத்தோட இந்த வாரம் கொஞ்சம் சுமார் தாங்க. மாடு செலக்டிவான மாடு கொஞ்சம் கம்மி இருந்தாலும் ஓரளவுக்கு எடுத்துருக்குறோம். மாடு 2-3 கஸ்டமர் மாடு வாங்கி தரல, அதில் ரிட்டர்ன் தாட்டி விட்டுருக்குறோம். ரிட்டர்ன் தாட்டி விட்டுன்னா ஏங்கண்ணா? அவங்களா போயிட்டாங்களா இல்லை நீங்களா? வேண்டாம், செலக்டிவான மாடு இல்லை. என்னங்கண்ணா? செலக்டிவான மாடு இல்லை, எதிர்பார்க்குற மாதிரி பட்ஜெட்டுக்காமே இல்லை. பட்ஜெட் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாடு இல்லை. ஓ சரிங்கண்ணா. இப்போ எந்தெந்த ஊர்ல இருந்து வந்துட்டு போனாங்க? இப்போ வந்துட்டு போனவங்க வந்து எதுவும் சலிச்சுக்கலையா? எதுவும் இல்லை அதெல்லாம் சலிச்சுக்கலைங்க. எல்லாம் நம்ம தெரிஞ்சவங்க தானே. திண்டுக்கல்லுங்க, அப்போ திருச்சி, கோபி, அப்புறம் எடப்பாடி, வேலூர், சேலம், பட்டுக்கோட்டை, திருநெல்வேலி எல்லாம் வந்திருக்காங்க. சந்தை நிலவரத்தை பத்தி சொல்லுங்கண்ணா. இன்னைக்கு என்ன ரேட்ல இருந்து இருந்துச்சு? அதிக விலையிலிருந்து குறைந்த விலை வரைக்கும் என்ன விலை வாங்கினது? எல்லாமே ஒரு 45-50, அதுல இருந்து கொஞ்சம் பெரும் பட்ஜெட் 70 ரூபா முடிய எடுத்துருக்குதுங்க. அம்மா வணக்கம். வணக்கம். நீங்க எங்கிருந்து வர்றீங்க? இன்னைக்கு சந்தையில எருமை கண்ணோட வாங்கியிருக்கீங்க. ஆமா. என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க? 50,000க்கு வாங்கினாங்க. ஆத்தூர்ல இருந்து வரோம். ஆத்தூர்ல இருந்து வர 50,000க்கு வாங்கியிருக்கீங்க. சரி, இது வந்து எத்தனை லிட்டர் பால் கொடுக்குங்க? 7 லிட்டர் சொன்னாங்க. 7 லிட்டரு. என்ன ரேட்டு முதல்ல சொன்னாங்க? என்ன ரேட்டுக்கு முடிச்சு கொடுத்தாருங்க மணிகண்டன்? 60 ரூபாய்க்கு சொன்னாங்க. அப்புறம் 50 ரூபாய்க்கு முடிச்சு கொடுத்தாரு. 50 ரூபாய்க்கு முடிச்சு கொடுத்தாரு. சரிங்க. எப்படி எருமை பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருக்குது. இது எப்படி பாலுக்கோசரம் கொண்டு போறீங்க? பாலுக்கோசரம் தான். இதுக்கு முன்னாடி மாடுகள் வளர்த்திருக்கீங்களா? வளர்த்துற ஒரு மாடு இருக்குது. இது எருமைங்களா இல்ல பசுமாடுங்களா? பசுமாடு. இப்போ வந்து எருமை ஃபர்ஸ்டா புதுசா வாங்கியிருக்கீங்க? இல்லை, ஏற்கனவே 20 வருஷம் முன்ன வளர்த்திருக்கீங்க. சரிங்க. இது வந்து இப்போ பாலெல்லாம் என்ன ரேட்டுக்கு வித்துக்கிட்டு இருப்பீங்க கொண்டு போய்? இது எருமை பால் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேரு. 50 ரூபாய்க்கு கேட்குறாங்க. எருமை பாலுங்களா? எங்க ஏரியாலெல்லாம் எச்சி விலைக்கு போகுதுங்களே. அங்கே 50 ரூபா சொசைட்டில், வெளியில் ஊற்றுனா 60 ரூபா போவோம். 60 ரூபா. அதாவது இதில் வந்து நம்ம வெளியே ஊற்றுறதா நம்மளுக்கு லாபம். ஆமாம். இதுக்கு வந்து என்னென்ன மாதிரி தீவனம் எல்லாம் கொடுப்பீங்கம்மா? மக்காசோளம், அரிசி மாவு, தவிடு. சரிங்க. இது தீவனம். அதாவது இந்த ஃபீடு, மாட்டு தீவனம். நாங்கள் கள்ளி தண்ணியும் நிறையா கிடைக்கும் எங்களுக்கு. அதே பால் இருக்கும். அதே அதிகமாக பால் கொடுக்கும். தோசை, இட்லி எல்லாம் நிறையா போடுவாங்க. அது இட்லி எல்லாமே போடுவீங்க? ஆமாம், எல்லாம் கொட்டுவாங்க தாலியில். அது 2 வேலையாக தான் எங்களுக்கு அதிகம். சரி. இது வந்து இப்போ பால் அதிகமாக கொடுக்கறதுக்கு வேற ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா தீவனம் இது கொடுப்பீங்களா? இல்லை, இதே தான். ஆமாம். இந்த கண்ணெல்லாம் எப்படி பராமரிப்பீங்க? கண்ணுக்குட்டி எல்லாம்? கண்ணுக்குட்டிக்கு ஒரு 30 நாள் போனால் தண்ணி வைப்போம். கொஞ்சம் புண்ணாக்கு தண்ணி வைப்போம். பச்சை புல்லு கொஞ்சம் கட்டுவோம். தீவனம், கண்ணுக்குட்டி தீவனம் இருக்குது, அது வாங்கி வைப்போம். அது வாங்கி வைப்பீங்க? ஆமாம். இப்போ கண்ணுக்குட்டிக்கு நோவுன்னு வந்தீங்கன்னா என்ன மாதிரி நோவுங்கம்மா? அவர் ஆஸ்பத்திரியில் போய் டாக்டர் வர சொல்லுவோம். அவர் அதுக்கு மருந்து. டாக்டர் வர சொல்லி பார்த்துக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் இத்தனை வருஷமா வளர்த்திட்டு இருக்கிறீங்க. நாட்டு வைத்தியம் ஏதாவது ஒன்று பண்ணுவீங்களா? நாங்களாம் பண்ண மாட்டோம். ஏதாவது ஒன்று ஆஸ்பத்திரியில் டாக்டர் தான். அதான் பெஸ்ட்டு. டாக்டர் தான் வருவார். ஏதாச்சும் பண்ணி எச்சா இதாயிருச்சுன்னா அம்மா போய் நான் யாரும் நாட்டு மாடு இதில் தூக்கிக்கிட்டு போகிறா கூட்டிகிட்டு கண்ணுக்குட்டி. இப்போ நீங்கள் வந்து மணிகண்டன் மாடு வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடு வாங்கி தந்துருக்காரா எருமை மாடு? அவர் பேசுனதே நல்லா இருந்தது. நாங்கள் தினம் டிவியில் பார்ப்போம். சரிங்க. அப்புறம் அவர்கிட்ட வாங்கி ஆகணும்னு வந்தோம். வாங்கிட்டோம். வாங்கியாச்சு. அடுத்து மறுபடியும் வாங்குற மாதிரி இருந்தேன்னா இவர்கிட்டே வருவீங்க? அடுத்த மாதம் வருவேன். ஒரு பசுமாடு ஒன்று வாங்கிட்டு போகணும். பசுமாடு ஒன்று வாங்குறதுக்கு? ஆமாம். பால் மாடு. சரிங்க. சரி, ஓகேங்க. இப்போ இதுக்கு வந்து என்ன அமௌண்ட் கொடுத்தீங்க? 50,000. இல்லை, அவருக்கு? யாருக்கு? மணிகண்டனுக்கு. இன்னும் ஒன்றும் கேட்கல, நானும் இன்னும் சொல்லலை. இது கேட்கலீங்களா? சரி. என்னால் முடிஞ்சு தருவேன். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சுது. சரிங்கம்மா. நீங்க வாங்கின இந்த ஒரு மாடு வந்து பல மாடுகளாக பெருக எங்க சேனல் சார்பா வாழ்த்துக்கிறோம். ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி. வணக்கம். வணக்கண்ணா. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? நான் திருச்சி மாவட்டம் டால்மியாபுரம் பக்கத்துல சாத்தப்படி கிராமத்துல இருந்து வரேன். சாத்தப்பாடி. இன்னைக்கு வந்து நம்ம கருங்கல்பாளைய சந்தையில மாடு வாங்கியிருக்கீங்க. ஆமாங்கண்ணா. என்ன ரீசன்கோசரம் வாங்கியிருக்கீங்க? அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி சின்ன அறிமுகப்படுத்திக்கீங்க. நீங்க உங்க பேரு,
என் பேர் ஆனந்தண்ணே. ஆ. நான் வந்து ஊர்ல விவசாயம் தான் பாக்குறேன். விவசாயம் தான் பாக்குறீங்க. சின்ன வயசுல விவசாயம்னா ரொம்ப ஆசை. ஆ. காலேஜ் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ் பண்ணேன். ஹோட்டல் மேனேஜ்மெண்டா? பண்ணிட்டு ஃபாரின் போனாலும் வீட்டுல ஒரே குறிக்கோள். வீட்டுல வந்து ஃபாரின் போகணும் சொன்னாங்க. ஆனா அதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. சரி. ஃபாரின் போறது எனக்கு பிடிக்கல. அதனால ஒரு சின்னதா ஒரு விவசாயம் பண்ணேன். அது மாட்டு பண்ண வைக்கிறேன் வீட்டுல சொன்னேன். எங்க வீட்டுல எது விருப்பமே இல்லை. அதனால எங்க வீட்டுல எதுவுமே சொல்லவே இல்லை. எதுவுமே டிஸ்டர்பா விலகிட்டாங்க அதுல இருந்து. சரி. அதனால என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம இருந்த காட்டை கொஞ்சம் ரெடி பண்ணி அதுல விவசாயம் பார்த்து அந்த விவசாயத்துல அந்த வருமானத்தை எடுத்துதான் இப்ப 2 மாடு வாங்க வந்திருக்கேன். இப்ப எனக்கு அங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் இருக்கும் என் ஊர்ல இருந்துங்க. ஆனா இங்க இருக்காப்புல அங்க மாடு கிடைக்கல. அப்படியே மாடு கிடைச்சாலும் அதுல வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கு கண்டிப்பா. அங்க பிரச்சனை இருக்கனாலதான் லோக்கலுக்கு தராங்க. இங்க வந்து அப்படி கிடையாது. இங்க வந்து பெரிய பெரிய பண்ணையில இருந்து கண்ணுக்குட்டில இருந்து வளர்த்து மாடா கொண்டாந்து இங்க கொடுக்குறாங்க சென்னையாக்கி. அதனால பிடிச்சி போய் நாங்க வந்தேன். இங்க பிடிச்சி போய் வந்தேன். அதே மாதிரியே மணியண்ணனை நம்பி தான் வந்தேன் நான். மணியண்ணன் நம்பி வரும்போது அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் வந்தேன். எல்லாம் வந்து அவர் ரெடி பண்ணி கொடுத்தாரு. மாடை காட்டினேன், வாங்கி கொடுத்தாரு. அந்த நான் சொன்ன ரேட், நான் நினைச்ச ரேட்டோட அவர் கம்மியா பேசி வாங்கி கொடுத்தாரு. அது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி. யாரா இருந்தாலும் இந்த வயசுல எதுவாக இருந்தாலும் துணிஞ்சு பண்ணும். யாருக்கும் இதுங்காதீங்க. அடுத்தவங்க 1000 சொல்லுவாங்க, அதெல்லாம் மனசுல நினைச்சுக்காதீங்க. இந்த மாடோட ரேட்டு 85 சொன்னாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்ல வந்தோடனே 95 சொன்னாங்க. அப்புறம் 85 வந்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல கண்ணு காலில் தான் போட்டுச்சு. இப்படியெல்லாம் 5 மணி வாக்குல. அதனால லைட்டா டயர்டு இருக்க மாட்டிருக்கு. மாடு கொஞ்சம் டயர்டு தான், செம்ம டயர்டு தான். சரி சரிங்க. அப்புறம் 78க்கு முடிச்சோம் ஃபைனலா. 78க்கு முடிச்சிருக்கீங்க. 78க்கு ஃபைனலா முடிச்சிருக்கேன். இது வந்து பால் அளவு எத்தனை கொடுக்குன்னு சொல்லியிருந்தாங்க? பால் 10 தரும் சொல்லிருக்காங்க. என் கருத்து படி 8 தந்தாலும் போதும் எனக்கு. சரி. 16 தந்தாலும் ஓகே தான் எனக்கு. அதனால எந்த இதுவும் இல்லை. ஈத்து எத்தனை ஈத்து இறங்கி இருக்கீங்க? ஈத்து 3ஆவது ஈத்து இருக்கும். 3ஆவது ஈத்து. சரி. சுழி சுத்தம், சுழிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. சரி. பல்லு கடம் வளர்ப்பு பல்லு. மாடு தெளிவா தான் இருக்கு. கண்ணுக்குட்டி கால கண்ணுட்டி. இப்போ வந்து இது கொண்டு போறீங்க. இந்த இதுல வர பாலை வச்சு என்ன பர்பஸ்க்கோசரம் யூஸ் பண்ண போறீங்க? இந்த பாலை வச்சு நாங்க பண்ணையில தான் ஊத்த போறோம். பண்ணையில பிக்ஸ் ரேட்டுக்கு ஏதாச்சும் கேட்டு பண்ணையில தான் ஊத்துவோம். மற்றபடி லோக்கல்லாம் கொடுக்க எங்க ஊர்ல இதுங்க மாட்டாங்க. லோக்கல் சின்ன கிராமம் தான். லோக்கல்ல கொடுத்தாலும் சரியான ப்ராசஸ் நடக்காது. அதனால டேரக்டா நாங்க பண்ணையிலே கொடுத்துட்றோம். பண்ணையிலே கொடுத்துடலாம். வீட்டுல ஏற்கனவே ஒரு 4 மாடு வச்சிருக்கேன். திரும்ப அது 4 மாடு சின்ன சின்னதா சும்மா நார்மலா இருந்துச்சு. இப்ப புதுசா பண்ணையா ரெடி பண்ணலான்ட்டு தான் புதுசா 2 மாடு வாங்க வந்திருக்கேன். சரிங்க. இது வந்து எப்படி இப்ப வளர்த்தோணுங்கிற மாதிரி டீடைல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இல்ல அன்னைக்கு ஏதாச்சும் ஐடியா? நான் இதுக்காக காலேஜ் முடிச்சு நான் 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆகி 1 வருஷம் தான் ஜாப்புக்கு அங்கேயும் போயிட்டு இருந்தேன். அங்கேயும் போய் எனக்கு எதுவுமே செட் ஆகல. நிறைய இது ட்ரை பண்ணி பார்த்தேன். எதுவுமே எனக்கு சூட்டபிள் ஆகல. லாஸ்ட்ல இதுக்கு தான் இறங்க வந்து 2 வருஷம் இதுக்காக வெயிட் பண்ணி இதை பத்தியே கத்துக்கிட்டு இருந்தேன். நம்ம எவ்வளவு நாள் வெயிட் பண்ற பிரச்சனை இல்லை. நமக்கு முன்னாடி நம்ம வயசுல வந்து நம்ம வயசு பசங்க எல்லாம் மேல போயிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம பொறுமையா இருக்குன்னு கவலைப்படாதீங்க. நம்ம பொறுமையா இருக்கல என்ன கத்துக்கிறோம் தான் முக்கியம். அந்த பொறுமையா இருக்க பேர்ல தேவைப்பட்டது நிறைய கத்துக்குங்க. வேஸ்டா அது டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்த கத்துக்குங்க. நம்ம யூஸ் பண்ணாடி பரவாயில்ல. நமக்கு தெரியாதவங்கள்ட்ட சொல்றதுன்னா அவங்க வந்து நல்லது. நம்ம ஊர்லயே நிறைய பேர், கிராமத்திலே நிறைய பேருக்கு எதுவுமே தெரியாது. நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்ச விஷயத்த சொல்லும் போது அவங்க கொஞ்சம் நல்லதுதான். நிறைய பேர் ஏமாந்து போயிடுறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் ஏமாந்தாம நம்ம கொஞ்சம் சொன்னோம்னா அவங்களும் இதுன்னுக்குவாங்க. அவங்க பெருமையா நினைப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் இது நம்ம இதை பார்த்து என்ன பண்ண போறோம்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் ரொம்ப நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையானது தான். நம்மளால கூட ஒரு இதில் சொல்லியிருப்பாரு, நம்ம தாய் கூட பிள்ளைக்கு தான் பால் தருப்பாங்க. ஆனா பசுமாடு வந்து பிள்ளைக்கும் பால் தந்துட்டு எல்லாத்துக்கும் பால் தருது. அப்ப பசுமாடு எவ்வளவு நேசிக்குன்னு நினைச்சுக்கோங்க. வேற என்னண்ணே? சரி, ஓகேங்க ஜி. இந்த மாடு வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்துருக்காரு. இது போக இன்னொரு மாடு வாங்கியிருக்கேன், நீங்க அதையும் பாத்துடலாமா? பாக்கலாண்ணே. இது வந்து நிறைய மாடு இல்லைங்களா? ஆமாண்ணே. இந்த 20 நாள்ல எப்படி கண்ணு போட்டுரும். 5 நாளுக்குள்ள 5 நாள்ல கண்ணு ஈனிரும். இது வந்து என்ன ரேட்டு சொன்னாங்க? என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க? ரேட்டு 87 சொன்னாங்கண்ணே. லாஸ்ட்ல ஃபைனலா அப்படி இப்படி பேசி மாடு நல்லா இருக்கு, இன்னும் 10 வருஷம் கூட தாராளமா வச்சிருக்கலான்ட்டு இருக்குன்னு. நம்ம பண்ற கோளாறு பொறுத்து தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எது கோளாறு பண்ணாலும் தலையத்துக்கு பண்ணக்கூடாது. ரொம்ப அதிகம் பண்ணோம்னா மடி ஜுரம் வந்துடும், நிறைய பிரச்சனை வந்துடும். அதனால கொஞ்சம் பொறுமையா 1 மாசம் கழிச்சு அப்புறம் கோளாறு எடுத்தோம்னா மடி கொஞ்சம் நல்லா விரிய கொடுக்கும், பால் கொஞ்சம் நல்லா இறங்கும். நம்ம பண்ற தொட்டி தீவனத்தை பொறுத்து தான் இருக்கு. நம்ம எவ்வளவு பசு தீவனம் அழிச்சாலும் தொட்டி தீவனம் அழிக்கலன்னா மாடு பால் கறக்காது. முடிஞ்ச வரைக்கும் தொட்டி தீவனத்தை கொஞ்சம் நார்மலா பண்ணுங்க. ரொம்ப அதிகரிச்சிட்டீங்கன்னா அதுக்கான எஃபெக்ட் ரொம்ப காட்டிடும். மாடு ரொம்ப ஏதாச்சும் பிரச்சனை கொண்டாகிடும். ஏன்னா இப்ப வந்து நம்ம ஊசிப்பட வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனாவே அது நார்மலான வேலை தான் வருது. ஆனா மாட்டுக்கு ஏதாவது பிரச்சனைனா டாக்டர் கூப்பிட்டோம்னா ஓவர் ரேட் வருது. அதனால நம்ம வச்சு சமாளிக்க முடியாது. பண்ணையை பொறுத்த வரையும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளே இறங்கி நம்மளே கத்துக்கிட்டாதான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். எதுவுமே யாருமே நம்பாதீங்க. யாருமே வந்து எந்த இதுவும் பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் தனியா நின்று போராடுங்க. மாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இறங்கி செய்யுங்க. இது மாடு சாணியாளர்னு அது எதுவும் கேவலம் பார்க்காதீங்க. இது வந்து நம்ம தெய்வம்.
பசுமாடுலாம் நம்மளுக்கு எல்லாம் நம்மளுக்கு தேவையானது எல்லாத்தையும் தரும். சாணி போடுறது உரம், அந்த உரத்தை காய்கறிலாம் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு ரொம்ப நல்லது. தேவையில்லாம ஒரு காலையில மருந்து அடிக்கிறாங்க, சாயந்தரம் காய்கறி பூரா போகுது. அதைத்தான் நம்ம வாங்கி விரும்பி சாப்பிட்றோம். ஆனா அதை வாங்கி சாப்பிட்றோம் ரொம்ப கெடுது. அதாவது ஏ டு ஜெட் எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுட்டு தான் பண்ணையில இறங்கிருக்கீங்க. கண்டிப்பா நான் வந்து 2 வருஷமா இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என் வீட்டுல இன்னும் சுத்தமா ஒத்துக்கல. எனக்கு இப்போ கூட உடம்பு சிலுக்குது, அவ்வளவு வேகம். எனக்கு யாருமே ரிலேட்டிவ் யாருமே இல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டேன், மன உளைச்சல் ஆகி வீட்லயே தனியா உட்காந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். என் கஷ்டத்துல என் முன்னாடி பின்னாடி யாருமே இல்லாம என் கூட வந்து என் நண்பன் மட்டும்தான். இங்க உங்க நண்பர் அந்த திரும்பி நின்ட்டாரு. ஏன் நண்பரே கொஞ்சம் அப்படி பேஸ் காமிக்கிறதுக்கு ரொம்ப கூச்சப்படுறாரு. சரி ஓகேங்க ஜி. இது வந்து என்ன ரேட்? நண்பன் வந்து எனக்காக யாருமே அந்த மாதிரி ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நண்பன் நான் பார்த்த வரைக்கும். ஆனா வந்து ஏதோ ஒரு சில இடத்துல தான் வருவாங்க. ஆனா எனக்காக இன்னை வரைக்கும் ஒரு சின்ன வேலையில இருந்து எந்த வேலை சொன்னாலும் தட்டாம இப்படி ஒரு செய்யற நண்பன் கிடைக்க யாருக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். என்னோட வெற்றிக்கு நான் வெற்றி அடையணும். கண்டிப்பா அந்த வெற்றிக்கு பின்னாடி காரணம்னா என் நண்பனா தான் இருப்பான். சரி, இது என்ன ரேட் சொன்னாங்க? என்ன ரேட்டு ஃபைனல் முடிச்சீங்க? இது ரேட்டு 85 சொன்னாங்கன்னா ஃபைனலா வந்து 75க்கு முடிச்சோம். 75க்கு முடிச்சிருக்கீங்க. தலையத்துனால கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் எச்சா தான் இருந்துச்சு. இப்போ வாங்கின 2 மாடுமே வந்து உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவர் வாங்கி தந்தாரா மணிகண்டன்? எங்க மனசுக்கு பிடிச்ச நான் தான் ஃபர்ஸ்ட் காட்டின மணிகண்டன்ட்டு அவரே பேசி வாங்கி கொடுத்துட்டாரு. அவர் எப்படி நீங்க கான்டாக்ட் பண்ணிட்டு வந்தீங்க? நான் யூடியூப்ல தான் பார்த்தேன். நான் 2 வருஷமா ஃபாலோவரா? 2 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா அவரை? ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், அவரை பார்த்துட்டு இருந்தேன். அவர் பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அவரோட ஃபேன்னே சொல்லலாம். இன்னைக்கு சண்டே கொஞ்சம் பிஸியா இருக்காரு, அதனால கொஞ்சம் இதா இருக்கு. ஆனா மத்தபடி வந்து அவர் வந்து நிறைய நல்லது சொல்லுவாரு, நிறைய அவர் நல்லது செய்யறாரு. என்னை பொறுத்த வரையும் அது வந்து வெளியே தெரிய மாட்டுது. முடியாதவங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய்யுங்க. ஆனா அவர் நல்லது செய்யறதுனால நிறைய பேர் தெரியணும் இல்ல, நம்ம தெரியாம 4 பேருக்கு நல்லது செய்யலாம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் நல்லது செய்யுங்க, எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். எதையுமே கேவலமா நினைக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் பேரண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப் பண்ணாட்டி பரவாயில்ல, வற்புறுத்தி அவங்கள டிக்ளைன் பண்ணாதீங்க. முன்கே இன்க்ரீஸ் பண்ணுங்க, இல்லாட்டி எதுவுமே பண்ணாம விட்டுருங்க. அவங்க போக்கிலே அவங்க வளரட்டும் எல்லாம். சரி ஓகேங்க ஜி. இதுக்கு இந்த 2 மாடலுக்கு வந்து எத்தனை வந்து அவருக்கு பேமெண்ட் கொடுத்துருக்கீங்க? இன்னும் கொடுக்கவே இல்லைண்ணே. இன்னும் கொடுக்கவே இல்லை, இனிமேல் தான் கொடுக்கணும். அட்வான்ஸ் மட்டும் தான் எல்லாம் 2 மாடுக்கு பே பண்ணியிருக்கோம். இனிமேல் பால் கறந்துட்டு அந்த மாட்டை கண்ணு மாடு சீம்பா கறந்துட்டு தான் எல்லாம் கணக்கு முடிக்கணும். இப்போ நீங்க வாங்கின மாடுகள் வந்து 2 மாடுகள் வாங்கியிருக்கீங்க. இதே 20 மாடு 30 மாடுகளாக பெருகி எங்க பெரிய மாட்டு பண்ணையை அமைச்சு பொருளாதாரத்திலும் சரி வாழ்க்கையிலும் சரி மேம்பட எங்க சேனல் சார்பாக வாழ்த்துக்கிறோம். அதே மாதிரி அடுத்த தடவை மாடு வாங்குறதுக்கு வந்து நம்ம அண்ணன் மணிகண்டனையுமே கான்டாக்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்ணுவேன். கண்டிப்பா பண்ணுவீங்க. கண்டிப்பா. இப்போ நீங்க போன் பண்ணீங்கன்னா எப்படி ரெஸ்பான்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு? நானே நினைச்சேன் போன் பண்ண அவருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாருன்னு நினைச்சேன். ஆனா திரும்ப அவர் எனக்கு கால் பண்ணாரு கொஞ்சம் ½ hour கழிச்சு. ஒரு டைம் கால் பண்ணி தான் கட் பண்ணிடுவாங்க. ஆனா திரும்ப நான் எடுக்கவும் இல்லை, நான் வேலையா இருந்தேன். 2 டைம் கால் பண்ணாப்ல. 2 டைம் கால் பண்ணிட்டு திரும்ப வாட்ஸ்அப்ல அவரே மெசேஜ் பண்ணாப்ல. அந்த இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யாருமே அதிகம் ஒரு லெவல்ல இருக்கும்போது ரெஸ்பான்ஸ் சரியா பண்ண மாட்டாங்க. ஆனா அவர் வந்து ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா பண்றாரு. இப்போ நைட்டு வந்து நாங்கள் பஸ் இறங்கி கூட நைட்டு வந்து ஒரு 12 மணிக்கு இறங்கிட்டேன். அப்போ கூட மெசேஜ் பண்ண அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணாரு. சரி ஓகே. இந்த மாதிரி மாடுகள் யாராச்சும் உங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்டாலோ நீங்க இங்க அண்ணனை சஜன் பண்ணுவீங்களா? கண்டிப்பா சொல்லுவேண்ணே. கண்டிப்பா சொல்லுவீங்க. சரி ஓகேங்க ஜி, ரொம்ப நன்றி. மேலும் மாடு வளர்த்துறதுல வேற ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் அவர் மணிகண்டன் அண்ணாவை கான்டாக்ட் பண்ணிக்கங்க. கண்டிப்பா பண்ணுவேண்ணே. ரொம்ப நன்றிங்க ஜி. இப்போ நம்ம ஈரோடு மணிகண்டன் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு நமக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. நம்ம வரப்போகிற வீடியோவில் நிறைய போடுவோம், நிறைய இன்ஃபர்மேஷன் விஷயங்களை சொல்லுவோம். மாட்டை பற்றி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்குங்க. ரொம்ப நன்றி.